ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹேம்ஸ் லாபியில் இன்றைக்கி இன்னொரு பீட்சா ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து இந்த சீஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபேட்டட் பீட்சான்னு ஒரு ரெசிபி பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி வந்து அதே மாதிரி இந்த பீட்சா க்ரஸ்ட் வந்து ஜுக்கினின்ற இந்த காய் யூஸ் பண்ணி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செய்யக்கூடியது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நமக்கு ஒரு பீட்சா சாப்பிட்றோம், ஒரு அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றோன்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல் இது நம்ம சந்தோஷமாக சாப்பிட்லாம். ஒரு மீடியம் சைஸ் zucchini எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி துருவி வச்சுக்கோங்க. இந்த zucchiniன்றது வந்து ஒரு நீர்க்காய். நம்ம எப்படி வெள்ளரிக்காய் இதிலெல்லாம் வந்து அந்த நீர் சத்து இருக்குமோ அது மாதிரி இதுலேயும் வந்து அந்த தண்ணி சத்து இருக்கும். ஸோ அதோட அந்த பீட்சா மாவு வந்து நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு அதில் சேர்த்து பரட்டி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஓரமாக வச்சுருங்க. அதிலேருந்து இன்னும் கூட நம்ம நிறையாவே வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து வெளியில் வந்துடும் உப்பு சேர்த்து வச்சதுனால. இப்போ இதை வந்து ஒரு நல்ல சுத்தமான ஒரு காட்டன் துணியில் இல்லை ஒரு முஸ்லின் துணியில் இதை இப்போ நம்ம புழிஞ்சு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த மாய்ஸ்சர் எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா டைட்டாக புழிஞ்சிக்கோங்க. பாருங்கள், புழிஞ்சதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருக்கிற இதை தான் வந்து நம்ம இப்போ பீட்சா க்ரஸ்ட்டை நம்ம செய்ய போகிறோம். இந்த மீடியம் சைஸ் zucchini வந்து நீங்கள் துருவி அந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சிங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வரும். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் பார்மெசன் சீஸ் துருவினது, 1/2 கப் mozzarella சீஸ், அப்புறம் 1/4 கப் ஆல்மண்ட் ஃப்ளோர். ஹர்ப்ஸ் இட்டாலியன் சீசனிங் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த ஹர்ப்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் சால்ட் அண்ட் பெப்பர். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட பார்மெசன் சீஸ் இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா அந்த 1/4 கப்புக்கு பதிலாக இன்னொரு 1/4 கப் mozzarella சீஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் நம்ம பேக்கிங் ஷீட் போட்டு அதுக்கு மேலே வந்து இதை நம்ம பீட்சா க்ரஸ்ட் மாதிரி இதை நம்ம ரவுண்டாக ஷேப் பண்ண போகிறோம். நீங்கள் அவனை வந்து 350 to 380 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ரொம்ப தின்னாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட பீட்சா க்ரஸ்ட் அந்த பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது எல்லாமே நம்ம யூஸ்வலாக பீட்சாக்கு பண்ணுற மாதிரி தான். மேரினேரா சாஸ், நான் இது வந்து 1 கிராம் இருக்கிற அந்த சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். மேலே டாப்பிங்ஸ்க்கு வந்து உங்களோட இஷ்டம், உங்களுக்கு என்னென்ன காய்கறி போடணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம். ஃபஸ்ட்டு வந்து mozzarella சீஸ் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டாப்பிங்ஸ்க்கு உண்டான வெஜிடபிள்ஸ் மீட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிக்கன் தைஸு, அப்புறம் வெங்காயம், குடமிளகாய், ஒரு 4 தக்காளி, இது 3ஐயும் வந்து நான் பட்டரில் ஏற்கனவே ஒரு நிமிஷம் லைட்டாக சாட்டே பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு வேணுங்கிற டாப்பிங்ஸ் எல்லாத்தையும் மேலே ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக mozzarella சீஸையும் மேலே போட்டு இந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகி இந்த வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா எனக்கு இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் இது பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு. அவ்வளோதான், நம்மளோட பீட்சா ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் இந்த மெஷர்மெண்ட் வந்து இதை நீங்கள் அப்படியே 4 பீஸா போட்டிங்கன்னா 2 பேருக்கு இந்த பீட்சா வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். லஞ்ச்க்கோ இல்லை டின்னருக்கோ வந்து ரொம்ப சீக்கிரமே செய்யக்கூடிய ஒரு பீட்சா ரெசிபி இது. இப்போ இந்த பீட்சாவோட அந்த க்ரஸ்ட் இருக்கு இல்லையா அடியில், அதை மட்டும் அதோட நியூட்ரிஷன் வேல்யூ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2 பீஸ் ஒரு ஆளுக்கு. கார்ப்ஸ் வந்து 5.8. ஸோ மேலே டாப்பிங்ஸ் என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த zucchiniயில் பண்ண இந்த பீட்சா பேஸ் யூஸ் பண்ணி இந்த பீட்சா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் காமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஹேம்ஸ் லாபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.